ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ட்ரிக்கை பார்க்க போகிறோம். என்ன பண்ணணும்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் டிபியில் போய்ட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஃபோட்டோவை வந்து நம்ம செட் பண்ண முடியாது. இப்போ வருங்க செக் பண்ணி காட்டுறேன். இதில் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். கேலரி கொடுத்து நம்ம ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்குவோம். இந்த ஃபோட்டோ கொடுத்தா இப்போ இந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை வந்து நம்ம வைக்க முடியும், ஏதாவது பாதி தான் வைக்க முடியும். இந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவும் வாட்ஸ்அப் டிபியை எப்படி செட் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். எந்த சாஃப்ட்வேரும் எதுவுமே தேவையில்ல, சிம்பிள் ஒரே ஒரு செட்டிங்ஸ் மூலிமா இது பண்ணலாம். உங்ககிட்ட எம்ஐ மொபைலாக இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கிற மொபைலு இந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் பண்ணுங்கள். இதில் அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு அதில் கீழே எடிட்டுன்னு காமிக்கும். பொதுவாக எல்லா மொபைல்லையுமே வரும். நான் இது எம்ஐ மொபைல் நான் யூஸ் பண்ணுறது. எடிட் கொடுத்தனா இல்லை கீழே ஸ்கொயர் பண்ணி ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரேம் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்தமாரி வந்துடும். ஓகேங்களா, நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணோன்னா ஃப்ரேம் கொடுத்துட்ட பிறகு இந்தமாரி வந்தோடனே ஓகே பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துட்டு திரும்பி வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளே போய்ட்டு அந்த டிபி இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு வாட்ஸ்அப் டிபியில் கிளிக் பண்ணி சேஞ்ச் இது கொடுங்க. ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் கொடுத்து கேலரி கொடுத்தீங்கன்னா எப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபோட்டோவை போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல் சைஸ் ஃபோட்டோ உட்காந்துச்சு பாருங்களா. நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரே டவுன்லோட் பண்ணி பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். எந்த சாஃப்ட்வேருமே இல்லாமல் சிம்பிளாக ஒரே செட்டிங்ஸில் மட்டும் பண்ணக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.